சிறு துருவம் பல்குத்த உதவும். அப்படிதான். இடத்திற்கு தகுந்தாற்போல் பேச வேண்டும். இந்த கதையை உங்களிடம் கூறுவது உங்கள் அன்பு தோழி விஜயா. கண்டதும் கேட்டதும். மேலை நாட்டிலே எழுத்தாளன் ஒருவன். அவன் நூல்கள் மிக வேகமாக பரவின. எல்லோரும் படிக்க விரும்பினர். அவனுக்கு புகழ் மேலும் மேலும் ஓங்கியது. இத்தனைக்கும் அவன் ஒரு படிப்பாளியும் அல்லன், பட்டதாரியும் அல்லன், எழுத்தாளனும் அல்லன், பேச்சாளனும் அல்லன். ஒரு குதிரை வண்டி ஓட்டுபவன். பத்திரிகை நிருபர்கள் அவனிடம் நெருங்கி, உனக்குத்தான் படிக்க தெரியாதே, நீ படித்ததில்லையே, எப்படி நூலாசிரியன் ஆனாய்? இவ்வளவு பெருமை புகழ்ச்சி எங்கும் பரவி வருகிறது. பெரிய பட்டதாரிகளும் எழுத்தாளர்களும் உன்னை காண பொறாமைப்படுகிறார்களே, நீ எழுதிய முதல் நூல் எது என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எழுதிய முதல் நூலின் பெயர் கண்டதும் கேட்டதும் என்று சொன்னான். பத்திரிகை நிருபர்கள் திரும்பி போய்விட்டார்கள். இதிலிருந்து தெரிவது என்ன? அவன் வெற்றியடைந்த வழி. அவன் ஒரு வண்டியோட்டி. பலரும் வண்டியில் பயணம் செய்வார்கள். எல்லோரும் பேசிய அவரவர் குடும்ப சங்கதிகளை எல்லாம் கேட்டு அதையே ஒரு நூலாக எழுதியிருக்கிறான். வண்டியில் பயணம் செய்யும் போது பெரும்பான்மையினோர் வண்டியோட்டி அவன் ஒரு மனிதன் வண்டிக்குள் இருப்பதாகவே நினைப்பதில்லை. தாங்கள் மட்டுமே இருப்பதாக எண்ணிக்கொண்டு எந்த நிகழ்ச்சிகளையும் ரகசியங்களையும் பேசிவிடுகிறார்கள். ஏழை முதல் பணக்காரர் வரையுள்ள பலரது வாழ்க்கை நடைமுறை சிக்கல் எல்லாம், அது மட்டுமல்ல, துயரம் எல்லாம் எப்படி எப்படி வாழ்கின்றார்களோ அவையெல்லாம் கேட்டுள்ளதால் அப்படியே நூலாக எழுதவே எல்லோருடைய உள்ளத்திலும் நன்கு தைத்தது. தங்கள் வாழ்க்கையோடு அது மிகவும் ஒட்டி இருக்கிறது. தெரியாத செய்திகள் பல தெரிய வைக்கப்படுகின்றன. புரியாத செய்திகள் புரிய வைக்கப்படுகின்றன. ஆகவே அவன் எழுதிய முதல் நூல் பல லட்சக்கணக்கான விற்பனை. அவன் பெரிய எழுத்தாளன் ஆனான். அடுத்த பதிப்புகள் பல லட்சக்கணக்கில் விற்பனையாகாமல் என்ன செய்யும்? நல்ல எழுத்தாளனாக நூலாசிரியனாக விளங்க ஒருவன் படிப்பாளியாக பட்டதாரியாக வேண்டும் என்பதில்லை. அனுபவம் ஒன்றே போதும் என தெரிகிறது. இது மட்டுமல்ல, இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரியும்னா, எந்த இடத்துல என்னத்த பேசணும் நமக்கு தெரியணும். அடுத்தவங்க கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்றதுனால நம்ம கஷ்டம் போகாது. நம்ம அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணாலே நமக்கு அதுக்கான பதில் கிடைக்கும். இதை எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி நடக்கணுங்கிறது இந்த கதையில தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.